வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ கேமர்ஸ் வித் பாட்காஸ்ட் செஷன். ஸோ, இப்ப நீங்க சொல்லும்போது ஒண்ணு சொன்னீங்க. ஏன்னா வந்துட்டு, இப்போ வியூவர்ஸ் வந்துட்டு என்ன வந்துட்டு கேட்கறாங்க. இது என்னோட சேனல். நான் என்ன போடுறேன்றது நான் தான் டிசைட் பண்ணணுன்றது. சரி, அதேதான். இப்போ வந்து யூடியூப்ன்றது அப்படிதான். கரெக்ட்டு தான். நம்ம என்ன போடுறோன்றது நம்ம தான் கன்டென்ட் நம்ம தான் உருவாக்கணும். நம்ம தான் முடிவு பண்ணணும். இதே தான் வந்து சேட்டலைட்லயும் இருந்தது. நீங்க சன் டிவில இன்னைக்கு சாயந்தரம் முத்து தான் வருதுன்னா, ஏன் முத்து போடு, சிவாஜி போடு, அது கலைஞர் டிவில கடன் வாங்கி போட நான் சொல்ல முடியும். ஸோ, அந்த மெச்சூரிட்டி ஏன் இல்லன்றது தான் என்னோட கேள்வி. ஏன்னா, இப்போ நீங்க சொல்றீங்க. நீங்க நான் லைக்ஸா பி தான் போட போறேன்றப்போ, அந்த ஃபோர்ட்நைட் வியூவர்ஸ் வந்து ஏன் ப்ரோ நீ போடல அப்படின்னு கேட்டா, எல்லா நாளும் நீ சாம்பார் சாதம் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. ஒரு நாள் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்றது உங்களுக்கு ஏன் புரியல? அப்படின்றது என்னோட ஒரு கேள்வியா வச்சுக்கோங்களேன். நீங்க எப்படியா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்டா டேய் எதுக்குடா இப்படி பண்றீங்க? ஒரு டிவி வரும், மட்டும் டெய்லி வரும் ப்ரோ. அது ஏன்டா இப்படி பண்றீங்க, ஏன்டா இப்படி கேக்குறீங்க, அது மைண்ட் செட் இருக்கும் ப்ரோ எல்லாருக்குமே. டெய்லி ஒரே நாள் இப்போ ஒரே கேம்ஸ் ஒருத்தர் போடுறாங்கன்னா, ரெகுலரா ஒருத்தர் போறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து எனக்கு இதுதான்பா வருது, எனக்கு இதுல தான்பா நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சது நான் பண்ணிட்டு போயிடுறேன்பா அப்படின்றவங்க இருக்காங்க. எனக்கு பிடிச்ச கேம் நான் பண்ணிட்டு போயிடுறேன்பா என்னது கேட்காதீங்கன்னா, அந்த ஆடியன்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. இப்போ வேலரன் மட்டும் பண்றாங்க, இப்போ ஃபோர்ட்நைட் மட்டும் பண்றாங்க, இப்போ சில பேர் ஏபெக்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. சோ அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன், வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவேன்னா விட்டுருங்க அவனை. வெஜ் மட்டும் சாப்பிட்டு போயிட்டு கம்பல் பண்ணாத. அதுதான் கிட்டத்தட்ட எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன். வேலைன்னா அதான் பண்ணுவேன் அப்படின்னா விட்டுருங்க அவனை. ப்ரோ நீ நான்வெஜ்ஜும் சாப்பிடணும் ப்ரோ, இருந்தா ஒரு வாய் ஊட்டிக்கிறான், ஓட்ட முடியாது, பிடிக்காது, வாந்தி எடுத்துருவான். பிடிக்காத விஷயத்த சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவான் ப்ரோ, ஜீரணம் ஆகாது. பிடிச்ச விஷயத்த அவன் செஞ்சுட்டு போட்டுமே அப்படின்னு அப்படின்னு இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஸ்ட்ரீம் பண்றவன், ஓகேங்களா? ஸ்ட்ரீம் பண்ணி வீடியோஸும் போடுறேன், அப்பப்ப ரொம்ப ரேர் தான் ஸ்ட்ரீம் பண்றவன். இப்போ நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரு 300 லைக் வருது. அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகுது, ஒரு 3000 4000 வியூஸ் வருது. அந்த போட்ட ஷார்ட்ஸ் அதே கேம் வந்து நான் லைவா போட்டா எனக்கு அது வராது. 300 லைக்ஸும் வராது, 3000 வியூஸும் வராது. 100 லைக்ஸ் வந்தா ஜாஸ்தி, 300 வியூஸ் வந்தா ஜாஸ்தி. ஏன் ஜாஸ்தினா, அந்த 60 செகண்ட்ல நீ அவனை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போயிடுற. அந்த 60 செகண்ட்ல அவன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுறான். நீ 2 மணி எதுக்கு போடுற? 60 செகண்ட்ல அவன் சாட்டிஸ்ஃபை, அவனுக்கு என்ன தேவையோ நீ கொடுத்துடுற. ப்ரோ லைஃப்ல எல்லா விஷயத்துக்குமே 2 நிமிஷம் போதும் ப்ரோ சாட்டிஸ்ஃபை ஆகுறதுக்கு. எல்லாமே சில பேர் 1 நிமிஷத்துல சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க, 2 நிமிஷத்துல, எல்லா விஷயமே. ஒரு போன் உங்களுக்கு வாங்கி தராங்க, அப்பா கூட்டிட்டு ஒரு பிரசன்ட் பண்றாரு ஒரு கடையிலனா, இந்த போன் உனக்காக தான்பா. ஒரு half an hour நீங்க எக்ஸைட்மெண்டா இருப்பீங்களா அதை வாங்கிட்டு? வீட்டுக்கு வர வரைக்கும் இருக்குமா? அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நீ ஒரு போன் வாங்கிட்டு அவ்வளவுதான், எக்ஸைட்மெண்ட் முடிஞ்சிடும். அந்த வியூவர்ஸ் உடைய சாட்டிஸ்பேக்ஷன் ஒரு 60 செகண்ட் இருக்குது. சோ நீ 2 மணி நேரம் போட்டு கதற அதே விஷயத்த காமிச்சா கூட அவங்களுக்கு வந்து அவ்வளவா தெரியாது. சோ 60 செகண்ட் பாக்குறவங்க இருக்காங்க, 2 மணி நேரம் பாக்குறவங்க இருக்காங்க. 2 மணி நேரம் உங்க வீடியோ பார்த்தா சாட்டிஸ்ஃபையா இருக்கு ப்ரோ, நல்ல வீடியோ பாக்குற மாதிரி இருக்கு, ஜாலியா இருக்கு அப்படின்னு ஒரு பீப்புள்ஸ் இருக்காங்க. கம்மியான டியூரேஷன்ல பார்த்தா போதும், எங்க வீடியோ மாதிரி போட்டா போதும்னு இருக்கிறாங்க. ஷார்ட்ஸ் மாதிரி பார்க்க இருக்காங்க. அவங்கள நம்ம குறை சொல்லவே முடியாது ப்ரோ. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது அவங்கள ட்ரிகர் பண்ணும், அவங்கள ட்ரிகர் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேந்து வந்து கேள்வி கேட்கும், ஏன் ப்ரோ நீங்க இதே போடுறீங்க? இப்போ ஸ்டோரி கேம்ஸ் எதுவுமே ரிலீஸ் ஆகல. சிம்பிள் ஒரு கேள்வி கேட்கறேன் எல்லாருக்குமே, உங்களுக்கும் ஒரு கேள்வி கேட்கறேன். ஸ்டோரி கேம்ஸ் இப்ப எதுவுமே இல்ல, என்ன ப்ரோ இருக்கு? ஸ்டோரி கேம்ஸ் என்ன ரிலீஸ் ஆயிருக்கா? எதுவும் இல்ல. ஸ்பைடர்மேன் போயிடுச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு. மிராஜ் போயிடுச்சு, ஆலன் வைக் போயிடுச்சு, ரிலீஸ் ஆகி முடிஞ்சிச்சு. இப்ப எதுவும் இல்ல. அடுத்த மாசம் தான் வரப்போகுது, டிசம்பர் வரப்போகுது, ஜனவரி வரப்போகுது. இப்ப இந்த ஒரு மாசம் என்ன கேம் பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா எல்லாராலுமே ஜென்ரலா கேக்குறேன், ஒரு ஹாரர் கேம், ஒரு ஃபன் கேம், ஒரு வியூவர்ஸ் கூட ஒரு கேம், ஒரு பேட்டர் இது மல்டிபிளேயர் கேம், ஒரு காம்படிட்டிவ் கேம், ஏதோ ஒண்ணு, மிக்ஸ்டு கேம், பசில் கேம், சிமுலேட்டர் கேம். 7 இருக்கா? 7 டைப் இருக்கு. எல்லாமே இந்த 7 டைப்ல நிறைய வந்துரும். 7 இருக்கு. ஒரு 2 மாசம் வரதுக்கு, ஒரு கேம் வரதுக்கு 2 மாசம் இருக்கு. இந்த 7 கேமே தான் நீ ரிப்பீட் பண்ணி போட முடியும். 7 நாள் போட்டுற, இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அடுத்த வாரம் அப்படியே போடுற, அப்படிதான் போட முடியும். ஏன் ப்ரோ இதே பண்ணிக்கிறீங்க கேட்க முடியாது. ஒரு ஸ்டோரி கேம் பண்ணுங்க கேக்குறீங்க ப்ரோ, ஸ்டோரி கேம் என்ன பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. ஸ்டோரி கேம் எதுவும் இல்ல. சோ நான் என்ன பண்றேன், பழைய கேம் ஒண்ணு எடுத்து போடுறேன். பழிசு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது, பழிசு எடுத்து போடுறேன். பாப்பாங்களா ஆடியன்ஸ்? பார்க்க மாட்டாங்க. பழிசு அது.
பாப்பாங்க. எப்படி தெரியுமா பாப்பாங்க? அந்த பார்ட்டுக்கு மட்டும் வருவாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட். ஆமா. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு மட்டும் வரும். 50 வாட்சிங், 200 லைக்ஸ். செகண்ட் பார்ட் 5 வாட்சிங். என்ன இது? இது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு மட்டும் அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு. அடுத்து ஒன்றும் இருக்காது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸ்டோரி கேம்ஸ் நீங்க போடுங்க அவங்களை ட்ரிகர் பண்றீங்க. அவங்க வேற வழியில என்ன பண்றாங்க, பழைய கேம்ஸ் எடுத்து போடுறாங்க. பழைய கேம்ஸ் எடுத்து போடும்போது நீங்க சப்போர்ட் பண்றீங்க. அந்த சப்போர்ட் கடைசி வரைக்கும் இருந்தா ஓகே, அந்த கேம் முடிஞ்சு வரைக்கும். பட் அந்த கேம் வந்து பாதிலே அவங்க இது பண்ணா அந்த கேம் அப்படியே டிராப் பண்ணிடுறாங்க அவங்க. நான் நிறைய கேம் டிராப் பண்ணிருக்கேன். என் வியூஸ் இப்ப கூட கேட்டு ப்ரோ ஸ்டார் வார்ஸ் எவ்வளவு சூப்பரான கேம் உங்களுக்கு தெரியும். இப்ப ரிலீஸ் ஆன கேம் சூப்பரான கேம். அந்த கேம் நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன். 5000 ரூபாய் கொடுத்து தான் வாங்கினேன். அந்த கேம் வந்து ஒரு 4 பார்ட் பண்ணிருப்பேன். டிராப் பண்ணிட்டேன் ப்ரோ. டிராப் பண்ணிட்டேன். அந்த கேம் டிராப் பண்ண இப்ப நீங்க நினைக்கலாம் ரீப்பர் டிராப் பண்ணிட்டு அந்த கேம் ஆஃப்லைன் விளையாடல. அந்த கேம் நான் முடிக்கல. ஸ்டார் வார்ஸே நான் முடிக்கல. எப்பயும் இப்ப ரிலீஸ் ஆன இந்த வருஷம் ரிலீஸ் ஆன கேம் சூப்பரான கேம். என் ஃப்ரெண்டு இன்னும் கெஞ்சிட்டு இருக்காங்க, டே முடியறான்னு. இன்னும் விளையாடல. நானு அப்செட் ஆயிட்ட, மைண்ட் போயிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்க்கறீங்க, அந்த விஷயத்த நான் கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருந்தா தானே ப்ரோ. எதுவுமே இல்லைன்னா நானும் மனுஷன் தானே அப்படிதான் சொல்லும். நானும் மனுஷன் தான்டா அப்படின்னு. ஏன்னா எதுவுமே இப்ப நான் 5000 ரூபாய் கொடுத்த ஒரு கேம் இன்வெஸ்ட் பண்ணி போறேன்னா அந்த 5000 ரூபாய் என்னால எடுக்க முடியாது. உண்மை அதுதான். ஏன் நான் இன்வெஸ்ட் பண்ணி போடுறேன், அந்த 5000 எனக்கு வரணும்னா நான் பண்ற எக்ஸ்பீரியன்ஸை நீங்க இதை வந்து நீங்க என்ஜாய் பண்ணணும். உங்களுக்கு அந்த கண்டென்ட் நான் கொடுக்கணும். உங்களால விளையாட முடியல, உங்களுக்கு போய் நான் விளையாடுறேன், நீங்க பார்த்து சந்தோஷப்படுங்க அப்படின்றதுதான். அந்த 5000 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னா அதுதான். அந்த 5000 எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரீமர். உண்மை அதுதான். ஏதோ ஒரு வீடியோ 2 வீடியோல வந்து எனக்கு ஏதோ ஒரு இன்கம்ஸோ ஏதோ ஒன்று வரும். பட் என்னால எடுக்க முடியாது. பட் வந்து நம்ம ஆனா இந்த மாதிரி சொல்றேன், நிறைய கேம் நானும் டிராப் பண்ணிருக்கேன், நிறைய பேர் பண்ணிருக்காங்க. சோ அவங்களை ஃபோர்ஸ் பண்ண வேணாம். மத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ண வேணாம். நீங்க வந்து இதுதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும்னு யாரும் ஃபோர்ஸ் பண்ண வேணாம். அவங்க பிடிச்சது அவங்க பண்றாங்க. நீங்க ரெக்வஸ்டா கேட்கலாம், ப்ரோ இந்த கேம் பண்ணுங்க சூப்பரா இருக்கும், அவ்வளவுதான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ப்ரோ இந்த கேம் பண்ணு ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ, உங்க ஸ்டைல பார்த்தா நல்லா இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா பண்றேன், பண்ணிருக்கேன். நான் நிறைய கேம் பண்ணிருக்கேன். இப்போ காட் ஆஃப் வார் என் சேனல் 2 டைம் பண்ணிருக்கேன். 2 டைம் நல்ல சப்போர்ட் தான் எனக்கு. GTF என் சேனல்ல 2 டைம் பண்ணிருக்கேன். ஃபேஸ் கேம் இல்லாம ஒரு டைம் பண்ணிருக்கேன், ஃபேஸ் கேம் போட்டு ஒரு டைம் பண்ணிருக்கேன். அதே ஒரு யூனிக் தானே. ஏன்னா நான் ஃபேஸ் கேம் இல்லாம போது என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்து யாருக்கு தெரியாது. ஃபேஸ் கேம் போட்டு பண்ணேன். இப்ப லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 எடுத்துக்கோங்க, என் சேனல் நான் ஃபேஸ் கேம் இல்லாம தான் போட்டேன் லாஸ்ட் ஆஃப் அஸ் 2. பட் இப்ப லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 ரீமாஸ்டர் வந்து வரப்போகுது, அது நான் பண்ண போறேன், ஃபேஸ் கேமோட பண்ண போறேன். ஏன்னா நான் ஜோயல் டெத் சீன் அப்போ நான் பயங்கரமா வந்துட்டு இருந்தேன், அது யாருமே பார்க்கல. ஏன்னா அப்ப வந்து எனக்கு வியூஸும் வாட்சிங் யாருமே கிடையாது, சப்ஸ்கிரைபரும் கம்மி. நான் பண்ணும்போது பிளஸ் எதுவுமே கிடையாது, ஃபேஸ் கேமும் இல்ல. இப்போ நான் பண்ணும்போது அது ஒரு டிஃபரெண்டா இருக்கும், எனக்கே டிஃபரெண்டா இருக்கும். சோ அதை நான் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க பண்ண சொன்னா பண்ணலாம். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபோர்ஸ் பண்ண வேணாம். இதுதான் ப்ரோ பண்ணணும், நீங்க எல்லாம் ஃபோர்ட் பண்ணக்கூடாது, நீங்க எல்லாம் வேலரண்ட் பண்ணக்கூடாது அப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ண வேணாம். அவங்க போக்கில் விடுங்க. ஏன்னா கேம் பண்ண சொன்னா ரெக்வஸ்ட் பண்ண நாங்க கண்டிப்பா பண்றோம், இது பண்ணுங்க ப்ரோ அப்படின்னா நாங்க பண்ணுவோம். இதுதான் இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க யாராச்சும் ஒருத்தங்கிட்ட போய் கேட்குறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அந்த யூடியூப்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க, அது கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட உங்க ரிமோட் மாதிரி தான் யூடியூப்ன்றது. நீங்க அவங்க கிட்ட தான் அடம் பிடிச்சி வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வருஷனையும் பார்க்கலாம், அது பிடிச்சிச்சு. அதான் இப்போ அதான் இப்ப சொல்ல வரேன் என்னன்னா, ப்ரோ ஒரு கேம் பண்ண சொன்னாரு வீடியோ, ப்ரோ இந்த கேம் பண்ணுங்க ப்ரோ ஆலன் வைக்கனாரு. ப்ரோ இல்ல ப்ரோ எதுக்கு ப்ரோ, உங்க ஸ்டைல பார்க்கணும் ஆசையா இருக்குனாரு. நான் இதான் சொன்னேன், ப்ரோ நிறைய பேர் பண்ணிருக்காங்க ப்ரோ பாருங்க ப்ரோ, இப்ப இந்த கேம் இவரு பண்ணிட்டு இருக்காரு போய் பாருங்க, அவரு பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், சேனல் நம்ம கம்யூனிட்டி சேனல் சொல்லியிருக்கேன். அதுக்கு அவர் சொன்ன ரிப்ளை என்ன இருந்துச்சு, உங்க ஸ்டைல பார்க்கணும், அவர் ஸ்டைல நான் பார்த்துட்டேன், உங்க ஸ்டைல எப்படி இருக்கு நான் பார்க்கணும் அப்படி கேட்டா அது ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு ரிப்ளை. அது அப்படி ட்ரை பண்ணலாம். நம்ம அந்த விஷயத்த வந்து இல்ல நீங்க பண்ணணும், நீங்க ஏன் இது பண்றீங்க, நீங்க ஏன் இது பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படியெல்லாம் வேணாம். அதான் சொல்றேன். அதேதான். அதே டைம் அவங்களுக்கு அந்த கேம் பிடிக்குமான்னு இல்லையான்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க பிடிக்காம அதை வாங்கிட்டு வேண்டாம் வெறுப்பா அவங்க பண்ணும்போது உங்களுக்கு அது வேண்டாம் கிட்ட அந்த மாதிரி ஒன்று மொத்தம். ஸோ அவ்வளவுதான் இந்த கொஸ்டின்.